ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஐபிஎல் ஐபிஹெச்க்கான ஸ்ட்ராட்டஜி பார்ட் 2 பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு லாங் டேர்மாக வந்துட்டு பார்த்தது. ஸோ அதனால தான் அதை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஏன் நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணேன்னா, பேசிக்காக கற்றுக்கிறவங்க எடுத்தோன்னே அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது கற்றுக்காம இதை வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எப்படி அப்ரோச் பண்ணும், அதாவது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மட்டும் இல்லாமல் இதை ஒட்டியே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதை ஒட்டியே வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட், இதை ஒட்டியே வந்து டிசிப்ளின் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஏன்னு தெரில. எல்லாருமே ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நோ வரிஸ், நான் வந்துட்டு என்னோட என்னோட சைட்லேருந்து என்னோட எல்லா ப்ராப்பர் 100% கொடுப்பேன். நான் என்னென்ன ப்ராப்பராக போடணும் அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறதும் கற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் அவங்கவுங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் பார்ட் 2 போடுறேன் இன்னைக்கு. ஸோ நான் மற்றவங்கள மாதிரி இது வந்து ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே வின் ரேட் வந்து 60-70% தான் இருக்கும். சம்டைம்ஸ் 40% 50% கூட ஆகும், ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கணும்னு நினச்சா நமக்காக நம்ம தான் கற்றுக்கணும். யாருமே வந்துட்டு அப்படியே இதான் ட்ரேடு கொடுங்க அக்கௌண்ட்டுன்னு ட்ரேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. யாருமே வந்துட்டு ஆம், அப்படியே பிக்சர் பர்ஃபெக்டாக 100% ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட மாட்டாங்க. அப்படி சொல்கிறாங்கனால அது போய் தான். ஏன்னா மார்க்கெட் தான் சுப்ரீம். யாரோட ஸ்ட்ராட்டஜியும் 100% ஒர்க் ஆகாது, அதுதான் உண்மை. ஸோ அதை நம்புங்க ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு பேசிக்காக ஒரு மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்கள் இதில் கற்றுக்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியே சொல்லியிருக்கேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுன் த லைன் உங்களுக்கு நீங்களே நிறைய திங்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அதை தாண்டி அதுக்கப்புறமேட்டு இன்னும் கைடன்ஸ் கிடைக்கும்போது நம்ம ப்ராப்பர் ட்ரேடர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் ஃபஸ்ட் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு 1 மந்த் பேக் டெஸ்ட் காட்டுறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இண்டிகேட்டர் பார்க்காதவங்க போன வீடியோ போய் பார்த்துக்கோங்க. 5th ஐக்கானில் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி மார்னிங் ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து 10:15 கேண்டில் வரைக்கும் டைம் பார்க்க போகிறோம். ஸோ 10:15 கேண்டில் வரைக்கும் எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 414 பாயிண்ட்ஸு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்துட்டு 300+ பாயிண்ட்ஸ் வந்து ட்ராவல் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த அன்னைக்கு அப்ளிகபிள். ஸோ அப்ளிகபிள் ஆகுது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட் எழுதிக்கலாம். சாரி, இந்த டேப்ல போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டேட் வந்து நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 1 என்னென்னா, நம்மளுக்கு வந்து 300 அண்ட் அபோவ் பாயிண்ட்ஸ் வந்தால் மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜியே நம்ம அப்ளை பண்ணுவோம். கண்டிஷன் 2 வந்துட்டு, அப்படி வந்தாலும் டே ஹை கிட்ட செல்லிங் கிடைச்சா, ரெட் கேண்டில் வந்தால் செல் பண்ணுறோம், டே லோ கிட்ட க்ரீன் கேண்டில் வரணும். அப்படி என்ட்ரி கிடைச்சா மட்டும் தான் நம்ம அதை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துட்டு என்ன வருதுன்றதையும் நம்ம எழுத போகிறோம், ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இன்னைக்கு இதோட இது, ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹைலைட்டரில் எல்லோ கலர் கொடுத்துடலாம். ஆரஞ்சு கலரில் இதை எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு, ஓ மை காட், இது எல்லாமே மாறிடுச்சு. கண்டிஷன் 1, ஓகேங்களா? டேப். கண்டிஷன் 2, டேப். இது வந்து ரிசல்ட். இப்படி தான் நம்ம ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணி எழுதணும்னு இல்லை. மேனுவலாக நீங்கள் ஒரு நோட் எடுத்து இப்படி 4 காலம் போட்டு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா மேனுவலாக எழுதுறது இன்னுமே பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா 1st ஆஃப் டிசம்பரு. ஸோ நான் இன்றைக்கி டேட் வந்து என்ன போகிறேன்னா, 1st ஆஃப் டிசம்பர் 2023, ஓகேங்களா? 23 அன்னைக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, 320 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கான்னு பார்த்தோம். பாஸ் ஆயிடுச்சு கண்டிஷன். ஸோ நம்ம பாஸ்ன்னு போட்டுக்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 2 என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்துட்டு டே ஹை கிட்ட, விச் மீன்ஸ் கண்டிஷன் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ டே ஹை மார்க் பண்ணுறோம். டே ஹை இது வந்து பார்த்திங்கன்னா டே லோ இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். டே ஹை கிட்ட ரெட் கேண்டில் வருதான்னு நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறோம். 12th கேண்டில் 13th கேண்டில் வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வருது. டே ஹை கிட்ட போய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரெட் கேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம ஷார்ட் பண்ணுறோம். இங்கே எங்கேயாவது நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தா கூட 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது 9650 மேலே தான் வருது. ஸோ அதுலேருந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கு, 750 வரைக்கும், மோர் தென் 120 பாயிண்ட்ஸ். ஸோ எந்த ட்ரேட் எடுத்தாலும் நான் சொன்னேன் 1:2 ரிஸ்க் வந்தால் மட்டும் எடுங்க. ஸோ 50 பாயிண்ட்ஸ் வச்சு 100 பாயிண்ட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம 900க்கு பஞ்ச் பண்ணோம்னா 800க்கு மேலேயே போயிருக்கு, 750 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேட் வந்து பாஸ் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் கண்டிஷனும் பாஸ் ஆகி ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் முடிஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் நம்ம இந்த ட்ரேட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சனால நம்ம இது க்ரீன் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டே போகிறோம். இப்போ அதுக்கடுத்த நாள் நான் பொறுமையாக தான் சொல்கிறேன்.
புரியலன்னா மறுபடியும் நல்லா கவனிங்க. பேக் டெஸ்ட்ல. செகண்ட் டே போறோம். மறுபடியும் பிரைஸ் ரேஞ்ச் செக் பண்ற இண்டிகேட்டர் வச்சுக்கிறோம். இங்கேருந்து இது வரைக்கும் புல் பண்றோம். 355 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த அன்னைக்கும் கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். இது எல்லா நாளும் ஒரு புஷ் பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ம் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 2 வந்துட்டு டே ஹை கிட்ட ரெட் கேண்டில் வருதான்னு பார்க்குறோம். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டே ஹை கிட்ட வரல. அது கீழ தான் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு டே ஹை கிட்ட இருந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் எடுத்திருந்தோம்னா 780, 835 எடுக்கணும்னு நெனச்சா எடுக்கலாம். பட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அம் 760, 860, 660 அந்த ரேஞ்ச் வருது. 100 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனும் பாஸ் ஆயிருக்கு. அதாவது டே ஹைக் நேரா வரல. பட் நம்ம வந்து ரெட் கேண்டில் வந்துட்டு எடுத்ததுலேருந்து 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் டே ஹை வருது. ஸோ நம்ம வந்து எடுக்கணும்னு நெனைச்சா நம்ம எடுக்கலாம் அந்த ட்ரேடையும். இல்ல ஸ்கிப் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த ட்ரேட் எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருது. ஸோ இந்த ட்ரேடும் பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 3 டே. 3 டே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு திரும்பவும் பிரைஸ் ரேஞ்ச் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். டே லோலேருந்து புல் பண்றோம். ஆ 10, 15 கேண்டில் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஸோ 397 பாயிண்ட் சம்திங் போயிருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துலயும் கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் வந்து 1 வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதாவது 360 பாயிண்ட்ஸ் மேல இருக்கு. ஆனா ரெட் கேண்டில் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து வரல. வெயிட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்டின்னா, மேல ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு 50 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம திரும்ப டே ஹைலேருந்து 50 பாயிண்ட்ஸ் வரும்போது தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாரி நீங்க ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணி எடுங்க. ஏன்னா எங்க வேணா ரெட் கேன் வந்து எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ இந்த ரெட் கேன்ல 160, 165ல எடுத்தோம்னா 213 அந்த மாரி இந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து டே ஹை வந்துட்டு இந்த இடத்துல இருந்ததுன்னா, அந்த 12த் டே ஹை வந்துட்டு, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கரெக்ட்டா இது மேல போயிட்டு, இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது கூட நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம எங்க 12த் கேண்டில் ஹைன்னு மார்க் பண்ணியிருக்கோமோ, அத பிரேக் பண்ணாலும் எடுக்கலாம். இல்ல டே ஹை கிட்ட 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு, விச் மீன்ஸ் இங்கிருந்து 50 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வந்ததையும் நம்ம எடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து கன்டினியூஸா அதுக்கப்புறம் செல்லிங் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துலயும் நமக்கு வந்து டார்கெட் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கேயும் டார்கெட் வந்துட்டு பாஸ் ஆயிருக்கு. அம் இதுவும் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் தான் குடுத்துருக்கு. ஸோ எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, பேக் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். லைவ் ட்ரேட்ஸ் பண்றது தான் அங்க விஷயமே. ஏன்னா, நீங்க எங்க ட்ரேட் எடுக்கணும்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வரும். நீங்க அது வந்து கத்துக்க தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 4த் டே போறோம். அதே மாரி நம்ம வந்து 12 கேண்டில்ஸ் எடுக்கிறோம். 10, 15த் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இங்க டே லோ கிட்ட வந்துருது. ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி டே ஹைனா செல்லிங் பார்த்தோம். டே லோனாவே பையிங். ஓகேங்களா? டே லோ கிட்ட நம்ம இதுக்கப்புறம் கிரீன் கேண்டில் வந்ததையும் பையிங் எடுக்கிறோம். ஸோ இதுதான் கிரீன் கேண்டில். இந்த இடத்துல பையிங் எடுக்கிறோம்னா 811 ஸ்டாப் லாஸ் வந்து 800 750 அந்த ரேஞ்சில வச்சிருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகல. 4 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் இருக்கவே டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 950 டூ 200 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. நம்ம 1:2 வந்தா போதும்ன்னு புக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் 4த் டேவும் கண்டிஷனும் பாஸ் ஆயிருக்கு. நமக்கு வந்துட்டு ம் அம் கண்டிஷன் 2 விச் மீன்ஸ் என்ட்ரியும் கிடைச்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டும் வருது. ஓகேங்களா? பட் நம்ம என்ட்ரி பார்த்து எடுக்கணும். விச் மீன்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சா டேலோக்கு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஃபியூச்சர்ல பண்றவங்களுக்கு. ஆப்ஷன்ல பண்ணீங்கன்னா, அது உங்களோட இஷ்டம் தான். 20-30 பாயிண்ட்ஸ் உங்களோட இஷ்டத்துக்கு ஏத்த மாரி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ வச்சா அதுக்கப்புறம் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சா மட்டும் அந்த ட்ரேட்ல என்ட்ரி குடுங்க. இல்லன்னா குடுக்காதீங்க. நெக்ஸ்ட் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மேலருந்து கீழ எடுக்கும்போது 286 பாயிண்ட்ஸ், 266 பாயிண்ட்ஸ் வருது. இதுல நம்மளோட கண்டிஷனே பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆகல. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுல கண்டிஷனே பாஸ் ஆகல. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் 300 அண்ட் அபோவ் பாயிண்ட்ஸ் தான். ஸோ நம்ம இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டே நம்ம என்கவுண்டர் பண்றது. கண்டிஷன் ஃபெயில் ஆயிருக்கு. கண்டிஷன் 1 ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ நம்ம அந்த அன்னைக்கு ட்ரேடே எடுக்க போறதில்ல. ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ டேப் ஃபெயில். ஓகேங்களா? இந்த அன்னைக்கு ட்ரேடே கிடையாது நமக்கு. ஸோ நம்ம நோ ட்ரேட். ஓகேங்களா? கண்டிஷனே ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ நம்ம இது இந்த இடத்துல என்ன எடுக்கிறோம்னா, நோ ட்ரேட். ஓகேங்களா? நோ ட்ரேட் வந்த அன்னைக்கு எல்லோ வச்சுக்கோங்க. நோ ட்ரேட். ஓகேங்களா? இந்த இடம் வந்துட்டு நோ ட்ரேட்ன்னு எழுதிக்கலாம். நோ ட்ரேட். ஓகேங்களா? இது லாஸ் கிடையாதுங்க. நோ ட்ரேட். தேவையில்லாம அதாவது நோ ட்ரேட நம்ம எவ்வளோ நாள் நம்ம எப்ப சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆவோம்னா, நோ ட்ரேட் இருக்க அன்னைக்கு அமைதியா இருக்க கத்துக்கிறவங்க தான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரே ஆக முடியும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 8த் ஆஃப் டிசம்பர் வருது. ஸோ 8த் ஆஃப் டிசம்பர் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அகைன் வந்துட்டு நீங்க பார்க்கும்போது,
எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10, 15க்குள்ள கிட்டத்தட்ட வந்து 340, 300 பாயிண்ட்ஸ் மேல போயிடுச்சு. ஸோ, இப்போ இந்த இடமும் வந்து கண்டிஷன் 1 பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த இடமும் கண்டிஷன் 1 வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ, நம்ம வந்து கண்டிஷன் 2 ரெட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ண போறோம். டே ஹை கிட்ட. எங்க ரெட் கேண்டில் வருதுன்றதுக்கு வெயிட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ, கண்டிஷன் 1 ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டே ஹை வந்துட்டு எந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு பார்த்து இந்த இடம் பிரேக் ஆகுது. ஸோ, இங்க 47,097ல என்ட்ரி குடுத்து 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அம் அ 70 100 பாயிண்ட்ஸே போயிருக்கு. 970 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ, கண்டிஷன் 2வும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட். ஸோ, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பேக் டெஸ்ட் இந்த மாரி தான் நம்ம பண்ணோம். ஓகேங்களா? இந்த மாரி எல்லா டேஸுமே நீங்க பண்ணீங்கன்னா, அந்த மந்த் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நான் பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்குது. சில நாள் லாஸ் கிடைக்கும். சில நாள் என்ட்ரியே கிடைக்காமயே இருக்கு. ஸோ, நீங்க செக் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் செக் பண்ண வரைக்கும், இந்த மாரி நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்டோ, இல்ல நோட் புக்கோ எடுத்து வச்சு எழுதி பாருங்க. நான் ஸ்ட்ராட்டஜியும் குடுத்துட்டேன். எப்படி டெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் கண்டிஷன்ஸ் போட்டும் காட்டிட்டேன். ஸோ, இப்படி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மந்த்தும் 60-70% மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்குது ப்ராஃபிட்டு. ஸோ, ஆனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடு, ப்ராஃபிட்டு இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட்டு ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் நான் ரூல்ஸ்ல அவ்ளோ இன்சிஸ்ட் பண்றேன். 300+ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும் ட்ரேட் என்ட்ரி பண்ணுங்க. வராத அன்னைக்கு உங்களுக்கு ட்ரேடே எடுக்காதீங்க. அதுதான் முக்கியம். ஏன் ரூல்ஸ நான் இவ்ளோ ஃபோக்கஸ் பண்றேன்னா, ரூல்ஸ் இல்லாம ட்ரேடிங்கே கிடையாது. அதே மாரி டே லோ, டே ஹை கிட்ட இருந்து பையிங், செல்லிங் எடுக்கும்போது 50 பாயிண்ட்ஸ் டே ஹைல ஆல்ரெடி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா? அதுலேருந்து 50 பாயிண்ட்ஸ் மேலேருந்து 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்தா மட்டும் செல்லிங் எடுங்க. இல்லாம ஸ்ட்ரெய்ட்டா நீங்க எங்க ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் செல்லிங் எடுத்துட்டீங்கன்னா, உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்ட்டா? அதுக்கு அடுத்து ரெட் கேண்டில். அந்த ரெட் கேண்டில் 50 பாயிண்ட்ஸா இருந்தா மட்டும் எடுங்க. 50 பாயிண்ட்ஸ விட பெருசா இருக்கு 100 பாயிண்ட்ஸ்னா, நீங்க 50 பாயிண்ட்ஸ் ரிட்ரேஸ்மென்ட்க்கு எப்ப கிடைக்குதோ அப்ப எடுங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரேட்ல உங்களுக்கு 1% நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, 2% உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். அப்புறம் நோ ட்ரேட் என்ட்ரி கிடைக்காத அன்னைக்கு என்ட்ரியே எடுக்காதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜிய 2 பார்ட்டா போட்டிருக்கேன். ப்ளஸ் 1 ஷார்ட்ஸோட போட்டேன். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அத கிளியரா போய் பாருங்க. ஸோ நான் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி அ ஸ்ட்ராட்டஜியா குடுக்கல. புதுசா மார்க்கெட்டுக்கு வரவங்க ட்ரேடிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு கத்துக்கணும். எப்படி ஒரு ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். எப்படி கண்டிஷன்ஸ் எழுதணும் ட்ரேடுக்கு, ட்ரேட் பிளான்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட சாம்பிளோட குடுத்துருக்கேன். பட் யாருக்கெல்லாம் ட்ரேடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த 2 வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்காக நான் வந்துட்டு நல்லா யோசிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பரா போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ஸ்ல வந்துட்டு நான் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு போட ட்ரை பண்றேன். பட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அடிக்கடி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போடுறனால நீங்க தான் கன்ஃப்யூஸ் ஆவீங்க. ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுன்னு. இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி குடுத்துருக்கேன். இத ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இது ப்ராஃபிட்டபிளா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி வெளில வரதுங்கிறத கத்துக்கோங்க. 1 மந்த் உங்களால இந்த கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணி மட்டும் ட்ரேட் எடுக்க முடியுதா? நீங்க ஓவர் ட்ரேடிங்க ஸ்டாப் பண்றீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி போலாம். மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவ லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.